அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம் செஸ் கிளாஸில் 4வது நாள் போக போகிறோம். இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு செஸ் ஒவ்வொரு காயினுடைய மூமெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு சிப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சோல்ஜர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மொத்தம் உங்களுக்கு 8 சோல்ஜர்ஸ் 2 டீமுக்கும் 8 கொடுத்துருப்பாங்க. பிளாக் சைடு 8 இருக்கும், அதுக்கப்புறம் ஒயிட் சைடு 8 இருக்கும். எப்பவுமே காயினில் யார் ஃபஸ்ட்டு மூவ் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, யார் ஒயிட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மூவ் பண்ணணும். அதே போல் ஆன்லைனில் விளையாடுறீங்கனாக்கா அதிகமாக வின்னர்ஸ்க்கு இந்த செஸ் ஒயிட் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த போர்டு சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதிகமாக ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் ஒயிட்டுக்கு தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த செஸ் இதில் இந்த சிப்பாய்ஸ் எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 2 ஸ்டெப்பு போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்ட 2 ஸ்டெப்பு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் போகலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கும். செஸ் விளையாட கற்றுப்பீங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு போயிட்ட உடனே அடுத்து ஒரு ஸ்டெப்பு தான் போக முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூவ் பண்ண உடனே இப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளாக் ஷிப் ஒன்று டபுள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவங்கள சிங்கிள் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் சோல்ஜரை பொறுத்தவரையிலும் நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். இது பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அதன் பிறகு அவங்க போகிறதெல்லாம் சிங்கிள் ஸ்டெப்பாக தான் இருக்கும். இப்போ பிளாக் சைடு மூவ் பண்ண உடனே தான் நீங்கள் பண்ண முடியும். அப்போ சிங்கிள் ஸ்டெப் அவங்க டபுளாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் 2 தான் போக முடியும். சரிங்களா? அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்டெப்பு போகலாம். இப்போ அவங்க ஒரு ஸ்டெப்பு வச்சுட்டாங்கனாக்கா அடுத்தது நீங்கள் தேவைப்பட்ட ஒரு ஸ்டெப்பு போகலாம். இப்படி தான் இந்த ஸ்டெப் இது காயின் மூமெண்ட். அதே போல் இப்போ நீங்கள் வெட்ட போகிறீங்க அப்படின்னும் போது, இப்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சிப்பாயை கில் பண்ண போகிறீங்க, சாவடிக்க போகிறீங்கனாக்கா கிராஸில் தான் சாவடிக்க முடியும். இப்போ நீங்கள் நேரில் சாவடிக்க முடியாது, மூவ் ஆகாது சிப்பாய். ஆன்லைனில் விடாமல் சரி, நேரில் போகும்போது சரி. அதனால் நீங்கள் கில் பண்ணுறீங்கன்னா சைடில் தான் கில் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ அவங்க யூஸ் பண்ணும்போதும் அதே போல் தான் நீங்கள் சைடில் தான் கில் பண்ண முடியும். இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துலேயுமே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்னொரு பிஷப் இப்படி யூஸ் பண்ணுறீங்க,